மலையை நோக்கி தனியாக செல்கிறது. அப்போ அந்த தெரிஞ்சிருக்காதா அந்த பெண் குயினுக்கு இது சர்டைனா ஒரு டெத்தை நோக்கி போறோம், சாவு நிச்சயம் அப்படிங்கிற ஒண்ணு தெரிந்தும் இந்த ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய கூட்டத்தில் சேராமல் தனியாக செல்வதற்குரிய காரணம் என்ன அப்படிங்கிறது சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்ணோம்னா அது டிஸ்ஓரியன்டேஷன் அப்படிங்கிறாங்க. அவர்களுடைய அந்த பெண் குயினை பற்றி வரலாற்று பூர்வமாக பல ஆய்வுகளை செய்தவர்கள் அதற்கு ஒரு டிஸ்ஓரியன்டேஷன் இருக்கும், அது காலம் சென்று பல காலங்கள்ல அது எங்க இதனாலும் அது தனியாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சயின்டிபிக்கான ப்ரூஃபை கொடுக்குறாங்க. ஆனா நம்ம மக்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும், ஈவன் அமெரிக்காவினுடைய அதிபர் மாளிகை முதற்கொண்டு அமெரிக்காவினுடைய அதிபர் பெண் குயினை பிடித்து கொண்டு அமெரிக்காவினுடைய கொடியை எடுத்துக்கொண்டு கிரீன்லாந்துக்கு செல்ற மாதிரி ஒரு படமும் வெளியாயிருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை, 5ஆம் கிளாஸ் பாட புஸ்தகத்திலே இது தெளிவாக இருக்கும். ஒரு ஃபேக்ட் செக்ஸ் அவங்க பண்றதுக்கு தவறுனாங்க அப்படின்னா, ஏன்னா கிரீன்லாந்து தென் துருவத்தில் இருக்குது, ஆனா இது வட துருவத்தில் மட்டும்தான், அண்டார்டிகாவில் மட்டும்தான் பெண் குயின்ஸ் வாழுங்கிற அந்த ஒரு பேசிக்கான செக்கையும் அவர்கள் செய்ய தவறிவிட்டார்கள். எது எப்படியோ அதை தூர விட்டுருங்க. ஸோ அந்த ஒரு டீட்டெயிலுக்குள்ள போவாங்க. ஆனால் ஜியோ பாலிட்டிக்கலாவும் சரி, உலக அரங்கில் நடைபெற்றிருக்கக்கூடிய பல்வேறு போர்களாக இருக்கட்டும், பல்வேறு இயற்கை பேரழிவுகளாக இருக்கட்டும், பல்வேறு துன்பகரமான நிகழ்வுகளாக இருக்கட்டும், எல்லா ஒட்டுமொத்த மக்களையும், உலகத்தில் வாழக்கூடிய மக்கள்ல கிட்டத்தட்ட 1.3 பில்லியன் மக்கள் ஆன்சைட்டியில டிப்ரெஷன்ல இருக்கிறதாக பல்வேறு ஆய்வறிக்கைகள் கூறுது. அப்போ உலகத்துல 800 கோடி மக்கள்ல கிட்டத்தட்ட தோராயமாக 130-150 கோடி மக்கள் ஒரு விதமான